சிங்கிகுளத்துல பார்த்தது ரொம்ப காலத்தால ரொம்ப பின்னாடி கிட்டத்தட்ட அதுக்கு அதன் பிறகு சமணம் வந்து கடைசி அழிகிற நிலையில தான் அந்த சிங்கிகுளத்துல இருக்கிறது. நீங்க சமண தீர்த்தங்கருக்கா உறவுமே சொல்ல முடியாத நிலையில இருந்து பல தீர்த்தங்கரோட ஐடென்டிபிகேஷன் இருக்குது. 13-14 நூற்றாண்டுக்கு பிறகு அந்த கோவில் வந்து 13 நூற்றாண்டு உள்ள இருக்கிற சிற்பம்லாம் ரொம்ப 15-16 நாயக்கர் காலத்துக்கு பிறகு ரொம்ப பின்னாடி உள்ளதுதான். அப்போ சமண தீர்த்தங்கள் வந்து பனி யட்சி அப்படியா யட்சின்னு கழுகுமலையில் அந்த யட்சி தான் வந்து நான் அப்போ சொல்ல முடியாது. அந்த ஒரு சொல் தாய்மொழியில தொடர்பே இல்லாத ஒரு பொருளை வரும். இயக்கிங்கிறது இசைக்கமன் இருக்கு. இயக்கு போவல் இயக்கி அதான் இசைக்கிங்கிற வாயில் வாசலான மாதிரி தோயை தோசையான மாதிரி தோய்த்து எடுக்கிறதுனால தோய்த்து எடுக்கிறது அது தோய்த்து எடுப்பதனால நம்ம தோசையை வந்து இட்டு அவிப்பதனால இட்டவி அது பலகாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா திருக்குறங்குடியில வந்து பால்வண்ணநாதர் கோயில் அப்போ அந்த சமணத்துடைய கடைசி பகுதி சிங்கிகுளம். இது வந்து தொடக்க காலம். தொடக்கம். ஆனா இதுல என்னன்னா சமணம் பொதுவா சொல்லிடுறோம். இதை பற்றியும் ரெண்டு மணி கருத்து இருக்கு சார். நிறைய இருப்பாங்க சார் சொல்லியிருப்பாங்க. பொதுவா ஆசிவக சமணம் பௌத்த சமணம் அப்படின்னு. அப்போ ஆசிவகத்தையே ஒரு சமண வகையா பாத்துக்கிறாங்க, பௌத்தத்தையும் ஒரு சமண வகையா பாக்குறாங்க. ஒரு கல்வெட்டுல இப்படி வருது ஆசிவக சமணம் பௌத்த சமணம் அப்படின்னு. அதனால இதை வந்து பேராசிரியர் நெடுஞ்செல்வி கண்மையில ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இறந்து போனாரு. அவர் இதை வந்து ஆசிவக சமயத்துக்கு உள்ளது படுக்கை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா ரிலீஜியஸ் கன்வர்ஷன் ரொம்ப நடந்துச்சு அந்த பீரியட்ல அப்படி ஒரு வார்த்தை நடந்திருக்கலாமோ? அது சமகாலகட்டம் ஆசிவகமும் சமணம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு பண்ணப்பட்ட. நீங்க இந்த புறநானூற்றுல இருக்கிற செய்திகள்லாம் வந்து இந்த நீர் வழிபடுவதும் புனை போல கலப்புறம் ரொம்ப பிற்காலத்துல. ஆமா, அது சமசமயத்தோட காலம் தான். சமண காலம் தான். இவங்க வந்து வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்றவங்க, மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிட்றவங்க, அதுக்கான பயிற்சி எல்லாம் எடுத்துக்கல. ஒரு நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்றவங்க அப்படின்னு சமந்த பலவர்கள் இருக்கிறாங்க. இவங்க போகும் பொழுது சாப்பிடணும்னு நினைச்சாங்கன்னா ஊருக்குள்ள போவாங்க. ஊருக்கு போய் கை ஏந்துவாங்க. ஒரு கையில எவ்வளவு அளவுக்கு சாப்பாடோ அந்த அளவுக்கு மட்டும் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க. நியூட்ரிஷன் பத்தி பேசுறாங்க. அதுதான் வந்து அவங்களுடைய உணவு. மற்றபடி இவங்க உணவு சமைக்கிறது இதெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு வந்து சமணத்தவர்களுடைய வேலையை வந்து மக்களுக்கு தொண்டு செய்வதுதான். கல்வி கொடுக்கறது, மருத்துவம் கொடுக்கறது, அடைக்கல தானம் கொடுக்கறது, அதுக்கான பயிற்சி மூலிகை மொழியில கேட்டீங்க நிறைய அவங்களுக்கு பயிற்சி. சதுரகிரி மலை போயிருக்கீங்களா? ஆனா போனதில்லை. அங்க அந்த சித்தர் பகவான் நினைக்கிறாங்க இவ்வளவுதான் இருக்கு ஓட்டை. உள்ள எட்டி பார்த்தா இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கு. கேட்டா அவங்க அதுக்குள்ள நுழைஞ்சு போயிடுவாங்க. நிறைய கதைகள் சொல்லுவாங்க. ஆனா உள்ள வந்து வீடு மாதிரி தான் இருக்கு. வெளியே வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஆள் உள்ள உள்ள எட்டி பார்த்தா நீங்க கழுகுமலை குகை போயிருப்பீங்க இல்லையா? கழுகுமலை கோயில்கள் போயிருக்கீங்க இல்லையா? அது இப்படிதான் இருக்கும். கழுகுமலை குகை அப்பவுமே கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கு. இப்போ நீங்க திண்டுக்கல்ல இதில் கொடைக்கானல்ல
தாண்டிக்குடி அந்த இடத்துல இந்த ரிமைன்ஸ்லாம் இருக்கு. அதுல வந்து இந்த முதுமக்கள் தாலி அதெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த அதுக்குள்ள வந்து உள்ள இறங்கி போற பாதை வந்து நம்மளால போக முடியாது, நிர்மலாவாலே போக முடியாதுன்னு பாருங்களேன். முதுமக்கள் தாலி எங்க ஊர்ல பவர் சத்திரத்துல இப்ப அந்த ஃபுல்லா பில்டிங் ஆயிட்டலாம். சுத்தியா இருக்கும் ஃபுல்லா நாங்களாம் படிக்கும் முதுமக்கள் தாலி தான் பவர் சத்திரம் நிறைய படிக்கிறேன் ஃபுல்லா ஏகப்பட்டது. நாங்கெல்லாம் குவாண்டி உள்ள நான் ஏதாவது தங்க அங்க இருக்கான்னு பாரு அப்படிமா ஃபுல்லா அதான் இருந்து இப்போ பில்டிங் ஆயிட்டு அவ்வளவு. ஆக இப்போ சமணத்துடைய இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது போல சமணம் பௌத்தம் ஆசீவகம் இதுதான் வந்து ஒரு தொழில் சமயமாக நிறுவன சமயமாக இருந்துச்சு. இப்போ இந்த எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது இந்த எழுத்த இந்தியாவில் தொன்மையான எழுத்துன்னு நம்ம வந்து இந்த எழுத்து தான் சொல்றோம். அதாவது எப்படி சொல்றோம்னா படித்து அறியக்கூடிய அளவுக்கு தெளிவு பெற்ற ஒரு எழுத்து வடிவம். இதை வந்து வடக்கு வந்து அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க பிராமின் சொல்லிட்டாங்க. அவன் பிராமின் சொல்லிட்டான் வடக்கு வந்து தெரியுமா. பிராமிங்கிறது ஏன் அந்த பெயரை கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பெயர்லேருந்து நமக்கு கண்டாசியில் வந்துடுது வந்து பிரம்மன் வந்து உயிரினங்களை படைச்சான். பிரம்மனுடைய மனைவி பிராமி, எழுத்தையும் பிரம்மன் தான் படைச்சான். அதனால பிராமின்னு ஒரு அவர் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அது வந்து அறிவியலுக்கு பொருந்தாத ஒன்று. ஒரு மொழிக்கும் அந்த மொழியுடைய எழுத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வடநாட்டில் ஆசீவகம் கொஞ்சம் அதிகம். முதல் நீங்கள் குடைவரை பற்றி பேசும்பொழுது முதல் குடைவரை வந்து ஆசீவக சமயத்துக்கு தான் குடைவரை முதல் அமைக்கிறாங்க. அதை பார்த்து தான் திரும்ப பிற்காலத்தில் மற்ற சமயங்கள்லாம் அதை பின்பற்றிட்டு வர்றாங்க. அப்போ அந்த வடக்கு அசோகன் வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டில் அசோகன் ஆட்சி செய்யக்கூடிய காலத்தில் அவனுடைய ஆணைகளை வந்து அங்கங்கே இருக்கிற பாறைகளில் வெட்டி வைக்கிறான். அவங்க அரசு உத்தரவில் வந்து பாறையில் வெட்டுறது பப்ளிக் நோட்டீஸ். இதை செய்தி அந்த அறிவிப்பு இந்த பகுதி நான் தானம் கொடுத்தது போல செய்திகள் அறிவிக்கிறாங்க. அது கிமு 3ஆம் நூற்றாண்டு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிறகு இங்கே வந்து இந்த எழுத்தெல்லாம் பார்த்து மாங்குளம் மதுரையில் வந்து மாங்குளம் இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதை மாதிரி இது எழுத்து இருக்கிறதுனால ஆனால் பார்த்தோம்னா பொருள் தரலை. நேரடியாக அந்த வடநாட்டில் வந்து பிராகிருத மொழி, பிராகிருதம்ங்கிறது சமஸ்கிருதம்ங்கிறது ஒரு மொழியே கிடையாது. அப்போ வந்து பிராகிருதம் தான் மக்கள் வழக்கத்தில் இருக்கக்கூடிய மொழி. பிராகிருதம் தான் செம்மைப்படுத்தி சமஸ்கிருதம் என்றாலே செம்மையாக கட்டப்பட்டதுங்கிறதா அதனுடைய பொருள் வந்து செம்மை. அதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடியது அபிபாடாங்கிற இடத்துல கிடைக்கக்கூடிய கிபி 1ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு, முதல் சமஸ்கிருத கல்வெட்டு. அதுவும் பிராகிருதம் தான், வேற அதில் அதுக்கு முன்னாடி கல்வெட்டு கிடைக்கல, பிராகிருதம் தான். அப்போ அந்த பிராகிருத இந்த எழுத்துல அசோகன் வந்து தன்னுடைய ஆணைகளை எழுதியிருக்கிறான். இப்போ பாலி மொழிக்கும் அந்த எழுத்தை தான் பயன்படுத்துகிறாங்க, பிராகிருதத்துக்கும் அந்த எழுத்து தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால் இங்கே பார்த்துட்டு ஆனால் இது பொருள் தரலைங்கிறதுனால வேறு பொருளை தருதுங்கிறத கண்டுபிடிச்சி திரும்ப சுப்பிரமணிய சாஸ்திரிங்கிறவங்க முதல்ல அந்த எழுத்தெல்லாம் படிக்கிறாரு. படித்து தமிழ் பிராமி அப்படின்னு இருக்கிறாரு. அந்த பொருள் தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி பொருள் தருது தமிழ் பிராமி அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்குறாங்க. பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா ஆய்வு வர நிறைய இந்த கல்வெட்டுகள் நிறைய கிடைச்ச உடனே காலம் வந்து முன்னாடி போயிடுது. கிமுக்கு முன்னாடி போகிறதுனால இது தமிழ் பிராமிங்கிறது சொல்ல முடியாது. நம்ம தமிழ் இதுக்கு ஒரு பெயர் கொடுக்கும் சொல்லி ஒரு கூட்டு குடும்ப மொழி ஒரு 3 சமவாயன சுத்தன்னு சொல்லி ஒரு புத்தகம் இன்னொரு நூல்லையும் இதை பற்றி எழுத்தை பற்றி பதிவு செய்யுது. அதில் ஒரு 26 வகையான எழுத்தை பற்றி பேசுது. அதில் ஒரு பெயர் வந்து தமிழின்னு ஒரு பெயர் இருக்குது. அந்த பெயரை இந்த இதுக்கு வந்து தமிழின்னு சொல்லி பெயர் கொடுக்குறாங்க. இந்த தெரிந்த நிலையில படிக்கக்கூடிய எழுத்தாக இதுதான் இருக்கு. இதுக்கு முந்தைய வரி வடிவங்கள் தான் நம்ம சிந்துவெளி எழுத்துன்னு சொல்றப்போ ஸ்டாலின் கூட சொன்னாரு அதை படிச்சா 8 லட்ச ரூபா பணம் சொல்லி அறிவிச்சாரு. அது வந்து கொஞ்சம் பேர் படிச்சிருக்கிறாங்க. அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. மதிவானன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் படிச்சுட்டு இருக்கிறாரு. ஐராவத மகாதேவன் அவர் ஒரு போக்கில் படித்தார். பூர்ணச்சந்திர ஜீவன் ஒருத்தர் இறந்து போனார், அவர் ஒரு சைடில் படித்தார். இப்படி இன்னும் ஒரு ஒட்டுமொத்தமான முடிவுக்கு சிந்துவெளி எழுத்து வரல. ஆனால் இந்த எழுத்தை வந்து ஒரு முடிவு கட்டப்பட்ட ஒரு எழுத்தாக இதுதான் எல்லாருமே கற்றுக்கிட்டாங்க. இப்போ அதனால தான் என்ன சொன்னாங்க, இந்த எழுத்து வந்து வடக்கே இருந்து தமிழர்கள் வாங்கிய எழுத்துங்கிற மாதிரி கருத்து இருந்துச்சு. இப்போ என்ன ஆகிட்டுனா இப்போ அண்மை கால ஆய்வுகள்லாம் ஒரு 10-20 ஆண்டு ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம அறிஞர்கள்லாம் மறுத்தாங்க. ஆனால் அறிவியல் பூர்வமாக அதை சொல்லாதனால அவங்க ஏற்றுக்கலை. ஆனால் பிறகு இப்போ அறிவியல் பூர்வமாக இப்போ நமக்கு உங்களுக்கு நம்ம கீழடி ஆய்வு
அதே போல் முதல்ல பழனி பக்கத்தில் பொருந்தல்ங்கிற இடத்துல ராஜன் ஆய்வு செய்திருந்தாங்க. அப்போ வந்து அந்த ஆய்வுக்கு அனுப்பும்போது கிமு 490 ஒரு டேட்டிங் கிடச்சிது, கிமு 460 ஒரு டேட்டிங் கிடச்சிது. அது கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே இந்த எழுத்து இருக்குங்கிறத முதல்ல பொருந்தல் அகழாய்வு கிடச்சிது. இப்போ கீழடியில் வந்து கிமு 600 ஆயிடுச்சு. இப்போ என்னோட கருத்துப்படி கிமு 9க்கு அடுத்த டேட்டிங் வரும்னு எனக்கு ஒரு இது. நான் ஒரு கிமு 600 தமிழ் எடுத்து இப்போ தமிழ் சூழ் மதுரைன்னு ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தாங்க. நிர்மலாக்கு பதிலாக அட்டண்டன்ஸ் போடுறதுக்காக போனேன். இப்போ ப்ராக்சி அப்போ அதில் கொஞ்சம் விஷயங்கள் சொன்னாங்க. மதுரையை சுற்றி 9 இடத்துல தமிழ் எழுத்து இருக்கு. ஸோ அவங்க ஏதாவது ஒரு இது மாதிரி ஒரு வச்சாங்கன்னா நம்ம எல்லாரும் போகலாம். வெரி இன்ட்ரெஸ்டிங். அது ஒவ்வொரு இடத்துல உள்ள இந்த தமிழ் எழுத்தை மொழிபெயர்த்து ஒரு அருமையான வீடியோ ஒன்று இருக்கு. மதுரை போனால் அதுக்கு அந்த எழுத்துக்காக மட்டும் ஒன்று தனியாக போகலாம். அதே இப்படி இந்த காலத்தால் நோட்டை எழுத்த என்ன ஆகிட்டுனா செய்தி வந்த பிறகு எல்லாருமே இது அசோகன் இருந்தெல்லாம் வாங்கலை, இது தமிழுக்கு சொந்தமான எழுத்து, மொழிக்கு ஒரு பெயராகவும் ஒரு வரி வடிவத்துக்கு ஒரு பெயராகவும் இருக்க முடியாது. நீங்கள் இந்தியாவிலேயே தமிழ் மட்டும்தான் சொந்த எழுத்தை உடைய மொழி. வேற எந்த மொழிக்கும் எழுத்தே கிடையாது. இங்கிலீஷ்க்கு எழுத்து கிடையாது. இங்கிலீஷ் நீங்கள் ஏழுலேருந்து Z வரைக்கும் இங்கிலீஷ் கிடையாது, தெரியும் தானே? இங்கிலீஷில் நீங்கள் எழுதுகிற ரோமன் லெட்டர், ரோமானிய ஸ்கிரிப்டை தான் நம்ம இங்கிலீஷ் எழுத பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதே போல் வட இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய எழுத்து எல்லாமே பிற்காலத்தில் எல்லாமே தேவநாகரி எழுத்து தான். தேவநாகரி சான்ஸ்கிரிட்டுக்கும் ஸ்கிரிப்ட் கிடையாது, ஹிந்திக்கும் பெருசாக பீத்திக்கிட்டு இருக்கிற ஹிந்திக்கும் ஸ்கிரிப்ட் கிடையாது. ஆனா இல்லாத மொழியை நம்மளை படிக்க சொல்கிறான், கட்டாயப்படி திணிச்சிட்டு இருக்கான். ஆனவனுக்கு ஆனாவனாவே கிடையாது. அந்த மொழியை வந்து எந்த வளமும் இல்லாத மொழியை தலையில் கொண்டு திணிச்சிட்டு அதான் 2 ஒன்று தான். மொழிக்கும் ஸ்கிரிப்ட் மொழி வேற, லாங்குவேஜ் வேற, ஸ்கிரிப்ட் வேற. அப்போ அங்கே தேவநாகரி ஸ்கிரிப்டை பயன்படுத்துகிறோம். அது ஒரு சான்ஸ்கிரிட் வச்சுக்கோங்க. சான்ஸ்கிரிட்டுக்கு வட இந்தியாவில் நிறைய உலகத்தில் அதிகமே அது 1% லாங்குவேஜுக்கு தான் ஸ்கிரிப்ட் இருக்கு. ஸ்கிரிப்ட் இல்லாதது நிறைய. ஆனால் தமிழை பொறுத்த மட்டும் இல்லை, அதுதான் காலந்தோறும் நமக்கு 4 வகையான எழுத்து தமிழில் கிடைக்கும். தமிழ், இதுக்கு பிறகு வட்டெழுத்து, வட்டெழுத்துக்கு பிறகு 10ஆம் நூற்றாண்டு எழுத்து, அதுக்கு பிறகு சமஸ்கிருதத்தை எழுதுவதற்கு தமிழர்கள் பயன்படுத்திய எழுத்து கிரந்தம், அதுக்கு பிறகு இன்றைய எழுத்து. கிட்டத்தட்ட 4-5 வகையான எழுத்துக்கள் இருக்குது. சமஸ்கிருதத்தை வட இந்தியாவில் எழுதுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட எழுத்து வந்து தேவநாகரி. அர்த்தநாகரி வந்து தேவநாகரி பயன்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் பழைய தமிழக கர்நாடகா ஒரு பகுதி, கேரளாவில் ஒரு பகுதி, ஆந்திரா ஒரு பகுதி வரைக்கும் நமக்கு கிரந்தம் வந்து கிடைக்கும் சமஸ்கிருதத்தை எழுதுறதுக்கு. ஏன் அதை எழுதுறது? அதுக்கு நிறைய காரணம். நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கிலீஷில் இருந்து நம்ம எழுதும் பொழுது நம்ம இப்போ பழனி எழுதுனா இசைச்சியை போட்டுக்கிறோம். அவன் என்ன பண்ணிக்கிறான், அவன்கிட்ட உள்ள எழுத்தை மட்டும் தான் பயன்படுத்துகிறான். நாம என்ன நினைக்கிறோம், ராஜராஜன் எழுதணும்னா வந்து அவத்தான் எழுதணும், எழுதக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம மொழிப்பற்று இல்லாமல் இருக்கு. அவன் எவ்வளோ மொழிப்பற்றோட அவன் எழுதுறான்டா. அப்போ பழனின்னு எழுதுறான்டா, பிள்ளையை போட்டுட்டு நம்மகிட்ட லாவை போட்டுட்டு அவன் எண்ணெய் போடணும். அதெல்லாம் சரி. அப்போ நம்மகிட்ட எவ்வளோ கோளாறுகள் இருக்கு, இவ்வளோ வளமான மொழியை வந்து நம்ம வந்து மதிக்கிறதே கிடையாது. அப்போ இந்த இப்படி ஒரு 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் போயிருக்கு. ஆதிச்சநல்லூரில் நாங்கள் கொரோனா நேரத்தில் தமிழ்நாடு அரசு தொழில்துறையில் இருந்து அகலாய்வு செய்வதற்காக எங்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க. நானும் இந்த அகலாய்வில் இருந்த ஒரு 1.5 இருந்தேன். அந்த அகலாய்வில் ஸ்கிரிப்ட் கிடச்சிது. அது வரைக்கும் ஆதிச்சநல்லூரில் வந்து ஸ்கிரிப்ட் கிடைக்கல. அதான் முதல் முறையாக கிடைச்ச ஸ்கிரிப்ட். ஆவும் பாவும் இந்த 2 எழுத்து மட்டும் கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து ஆதிச்சநல்லூரில் நுண்கற்கால கருவி கிடைக்கல. அது நுண்கற்கால கருவியும் கிடச்சிது. அதே போல் ஆதிச்சநல்லூரில் வால்வட பகுதி அது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அப்போ வால்வட பகுதி 3 செய்தியாக அது ஆய்வு பண்ணி வந்தால் கிமு 9 வரைக்கும் போகலாம்ங்கிறது ஒரு ஹைபோதீசிஸ். சரி, அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இந்த எழுத்து தமிழின் சொல்லக்கூடிய இந்த எழுத்தை வந்து மாங்குளத்தில் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. அதன் பிறகு மதுரை மாங்குளம். இப்போ இந்த அரட்டாப்பட்டி இருக்கு இல்லையா, அரட்டாப்பட்டிக்கு முன்னாடி உள்ள மலை பின்னாடி உள்ள மலை அரட்டாப்பட்டி மீனாட்சி பெருமாள் மேலே தலை பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த இது வந்து 1906 திருநெல்வேலியோட அன்னை கலெக்டராக இருந்த பிரிட்டிஷ் கமைடுன்ற கலெக்டர் தான் இந்த குதிரையில வந்து இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த குகையும் இந்த எழுத்தையும்
கமேடுங்கிற கலெக்டர் தான் பிரிட்டிஷ் பீரியட்ல 1906 அது எப்படி இங்கெல்லாம் வந்தாங்க இந்த காட்டுக்கு? பொழுதுபோக்கு ஞாயிற்றுக்கிழமை போகிற மாதிரி அவங்க வழக்கம். இப்ப நீங்க வெயிலுக்காக சரி